அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை வந்து இந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கும்னு நான் வந்து நிச்சயமா எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் களத்துல ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணினா எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதற்கட்டமா இந்த கட்சியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் வந்து தொடர்பு கொள்வாங்க, மறைமுகமா பேசுவாங்க, இல்ல வேற ஏதாவது சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. இப்ப 2 கட்சி இருக்குன்னா இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரா இருக்கவங்கட்டையும் அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பேட்டியிலயோ இல்ல ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசுவாங்க. அதை வச்சுதான் இப்படி டெவலப் ஆகும். இது எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல அவங்க கட்சி பனியன் போட்டுனுகிற ஒரு நபரு விஜய் கட்சி கொடி எடுத்து வீசி ஆட்டுறாரு. அதை பார்த்துட்டு இவர் சொல்றாரு, எனக்கு வந்து என்ன வேடிக்கையா இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் அவர் நிஜமாவே அது விஜய் கட்சி கொடின்னு எடுத்து ஆட்டினாரா, இல்ல அங்க கூட்டத்துல வந்தப்போ எடப்பாடியை பார்த்து கை காட்டுறது, இல்ல வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக, இல்ல வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஏதோ ஒரு கட்சி கொடி எடுத்து ஆட்டினாரா, இதெல்லாம் எதுவுமே தெரியல. யாரோ ஒருத்தர் ஒரு கொடி ஆட்டினது வந்து ஒரு சமிகைன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்காருன்றது ஒண்ணு. அதான் நான் கூட சொன்னேன். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து வீக்கெண்ட் பார்ட்டின்றாங்க, வீக்கெண்ட் வார கடைசியில வர வீக்கெண்ட் பார்ட்டின்றாங்க. இந்த ஏடிஎம்கே வீக்கெண்ட் பார்ட்டியா இருக்கு. இந்த வீக்கெண்ட் பார்ட்டியும் வந்து சேருன்ற ஒரு இதுல இருக்காரு. இது வந்து இவங்களோட இன்டென்ஷன் வந்து, அதாவது இப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து வந்தா ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு வலிமை இருக்கும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமினா, அந்த கட்சியின் மீது அவருடைய தலைமையின் மீதான நம்பகத்தன்மை நம்பிக்கையை வந்து அவர் இழந்திருக்கிறார். ஓகே, அதோட வெளிப்பாடு தான் அது.